This video sponsored by Eduquist. Eduquist offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gap-filled learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified the boost your career with uploadable combo offers. Courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றல் திறனை மேம்படுத்தும் காலை உணவுகள் பற்றி பார்க்கலாம். இந்த பள்ளி செல்லக்கூடிய குழந்தைங்க வந்து காலை வேளைகளில் சத்தான உணவுகளை சாப்பிடாம தவிர்க்கிறார்கள். காலை உணவு ஒரு நாளின் மிக முக்கியமான உணவு. இந்த காலை உணவு ஏன் அவசியம், அவர்களுக்கு வேண்டிய சத்துக்கள் என்னென்ன, எப்படி கொடுக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சமீபத்திய ஆய்வுகளின்படி காலை உணவு வந்து உட்கொள்வது குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கும் கல்விக்கும் முக்கியமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழந்தைங்க வந்து காலை உணவை தவிர்ப்பது அவர்களது உடல் மற்றும் மனநலத்தை பாதிக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சிறு வயதிலிருந்தே பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட பழகுவது வந்து வாழ்க்கை முழுவதும் உடல் மற்றும் மன வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லலாம். பழ ஸ்மூத்தி. சில குழந்தைகளுக்கு சூடான அல்லது குளிர்ந்த தானிய உணவுகள் பிடிக்காது. அதே மாதிரி பழங்கள் பழச்சாறுகள் அதிகம் பிடிக்கும். அவங்களுக்கு இந்த பழ ஸ்மூத்தி வந்து கொடுக்கலாம். குறிப்பிட்ட சில பழ ஸ்மூத்தியில் தயிர் சேர்த்து பருக வைக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். அப்புறம் காலை உணவின் அவசியம். இந்த காலை உணவு வந்து உட்கொள்வது மூலம் பல்வேறு நன்மைகள் வந்து கிடைக்கும். குறிப்பாக காலை உணவு பசியை குறைத்து கற்றலுக்கு வழிவகுக்கின்றது. இதனால் அவர்கள் நாள் முழுவதும் உற்சாகத்துடன் இருப்பதோடு கல்வியிலும் கவனம் செலுத்த முடியுமா. குழந்தைங்க போதுமான நினைவாற்றலை பெறவும் சுறுசுறுப்புடன் செயல்படவும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் அவசியம். தவிர்க்கக்கூடாது என்னெல்லாம் அப்படின்னா, சில குழந்தைகள் வந்து வீட்டு பாடம் விளையாட்டு என இரவு தூங்க செல்ல தாமதமாவதால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாமல் பள்ளிக்கு அவசரமாக கிளம்பி செல்கிறார்கள். இதனால் அவங்களுக்கு சாப்பிட நேரம் கிடைப்பதில்லை. போதுமான தூக்கம் இல்லாததால் சில குழந்தைங்க வந்து காலையில் சோர்வாக இருக்கின்றாங்க. அதனால் அவர்களால் சாப்பிட முடிவதில்லை. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை உணவை தவிர்ப்பதன் மூலம் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற முடியாமல் போகலாம். சத்தான காலை உணவு சாப்பிடாத குழந்தைகள் வகுப்பறையிலும் சுறுசுறுப்பில்லாமல் சோம்பேறியாக இருப்பார்கள். கவன சிதறல் அதிகமாக இருக்கும். இதனால் அவர்களின் கற்றல் திறன் பாதிக்கப்படுமா. சில நேரங்களில் நடத்தை பிரச்சனைகளும் வரலாம். அதே போன்று நல்ல காலை உணவை சாப்பிடும் குழந்தைகள் சிறந்த முறையில் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் நினைவாற்றலுடன் இருப்பார்கள். இதுக்குடைய சத்துக்கள்: முட்டை, தயிர், வேர்க்கடலை, வெண்ணெய், சுண்டல் போன்ற புரத உணவுகளை உட்கொள்ள வேண்டும். முழு தானியங்கள், ஓட்ஸ், காய்கறிகள் போன்ற நார் சத்துக்களையும் சேர்க்க வேண்டும். பீன்ஸ், பயறு வகைகள், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், மாதுளை, கொய்யா, சிட்ரஸ் பழங்கள், கீரைகள், மசாலா போன்றவற்றையும் சேர்க்க வேண்டும். நன்றி. This video sponsored by Eduquist.